எனக்கு ஆர்ஜே தீபக் நான் ரீசெண்ட் டேஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ ஆர்ஜே தீபக் வந்து உங்களுக்கு கால் பண்ணாரு, பண்ணோம். ஓகேயா? இப்போ நம்ம ஏன் அதை ஆர்ஜே தீபக்கு பண்ணக்கூடாது? ஹலோ 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 மச்சான், என்னடா கல்யாணமா? ஆமா, நீங்க யாரு? ஏய் என்னடா ஹலோ மறந்துட்டியடா என்ன? சந்திரன். நினைச்சேன், யோ வாய்ஸை கொடுத்துட்டேனேன்னு நினைச்சேன். இந்த கிழக்கு வாசியுடைய பயணம் எங்க இருந்து தொடங்குச்சு? மியூசிக்ன்றது பார்த்தோன்னா சின்ன வயசில் நிறைய லிசன் பண்ணுவேன் நான் பாட்டுங்க. அப்போ மியூசிக் வந்து ரொம்ப ப்ரைமரியாக இருந்தது. அதுதான் அந்த பாட்டு லிரிக்ஸில் நான் எங்கே விடுறேன்னு பார்த்தா எல்லாம் மெட்டஃபரை தான் விடுறேன். அவங்க மெட்டஃபரில் எவ்வளோ அழகாக கண்ணாசன் இந்த மாதிரி எழுதுவார், இந்த மாதிரி எழுதுண்டா நம்ம அப்படின்னு யோசிப்பேன். என் ஃப்ரெண்டு சிஎன்ஆர் மாதிரி எழுதுன்னு நினைப்பேன், கேபர் வாசிக் மாதிரி எழுதுன்னு ஆசைப்படுவேன், பிரதீப் குமார் மாதிரி எழுதுன்னு. கேபரை நான் வந்து 2016 நான் ஒருத்த மட்டும்லாம் ஆடியன்ஸாக நின்றுருக்கேன் அவரோட ஷோ. ஐ அட்மையர் யுவர் வாய்ஸ், நீ நல்லா பாடுற அப்படின்னா சொல்லி என்ன சொன்னேன். ப்ரோ இல்லை ப்ரோ, எப்படி ப்ரோ அழகாக கிட்டார்லாம் ஆசைப்படுறீங்க மச்சான், நீ கிட்டார் தூக்கு மச்சான் அப்படின்னு சொன்னான். அந்த கிட்டார் தூக்கு வச்சான்னு சொன்ன வார்த்தை வந்து என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏய் ஹாரிஸ் வராரா? நான் ஃபோனை போட்டு உடனே இங்கே பாருங்க, ஹாரிஸ் தான் எனக்கு எல்லாமே, நான் பாட ஆரம்பிச்சதே ஹாரிஸால தான், என்னையும் கூப்பிடுங்க தயவுசெய்து நானும் வரேன் அப்படி சொன்னதும் நான் அப்படியே லைட்டை பார்க்குறேன். இந்த ஒரு ஜென்மம் போதாது 7 ஜென்மம் எடுத்து அந்த தெய்வம் உன்னை காக்க தொழுது. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. நான் வந்து மியூசிக் ப்ளே பண்ணுறேன், அது வந்து என்ன பாட்டு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ரெடியாக இருக்கீங்களா? தெரியுமே, வாராயோ 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 காதல் கொள்ள, பூவோடு பேசாத காற்றே இல்லை, ஏன் இந்த காதலோ நேற்று இல்லை, நீயே சொல் மனமே. நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் சிங்கர் மூலமாக நம்ம எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமாகி இன்னைக்கு கிழக்கு வாசி சந்திரன் அப்படின்னு நம்மளால அறியப்படும் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட் சான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி அவங்க வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சான். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை என்னோட இன்டர்வியூ செஷன்ல வச்சு பார்க்கறதுக்கு. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இந்த கிழக்கு வாசியுடைய பயணம் எங்க இருந்து தொடங்குச்சு? நம்மளும் அங்க இருந்தே தொடங்கலாம். அப்படியா? கிழக்கு வாசி வந்து எனக்கு மியூசிக்ன்றது பார்த்தோன்னா சின்ன வயசில் நிறைய லிசன் பண்ணுவேன் நான் பாட்டுங்க. லிசனிங் சின்ன வயசுலேருந்தே, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பாட்டு நிறைய கேட்குறதுன்றது. ஏன்னா என் வீட்டில் எங்கள் அம்மா வெளியிலலாம் விட மாட்டாங்க. அப்போ எனக்கு பொழுதுபோக்கே மியூசிக் மட்டும்தான் ஜாஸ்தி. மியூசிக் வரைகிறது. ஓகே, டிராயிங் பண்ணுவீங்க? ஆமாம், பாட்டு கேட்டே வரைஞ்சிட்டு இருப்பேன் சும்மா. எனக்கு எங்கள் வீட்டில் யாரும் ஆர்ட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது, சம்மந்தமே கிடையாது. எனக்கு வந்து வரைகிற இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு 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 அப்சர்வேஷன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்தது. ஓகே, வரைய ஆரம்பித்த பிறகு அந்த பேஷன்ஸ் வந்து என்னவோ தெரியல, மற்ற விஷயத்துலையும் ரொம்ப பேஷண்ட்டாக அணுகிற மாதிரி, அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. நிறைய விஷயம் அது மாதிரி ஆர்ட்டுக்குள்ளே ரொம்ப வருஷம் சின்ன வயசில் நிறைய படம்லாம் பார்ப்பேன். ஓகே, அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுவேன். டயலாக்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறது, நடித்து பார்க்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டுருப்பேன். அப்போ மியூசிக் வந்து ரொம்ப ப்ரைமரியாக இருந்தது. அதுதான் எதுனாலும் ப்ரைமரியாக இருக்கிறது மியூசிக் தான் இருந்துச்சு. எப்போவுமே மியூசிக் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பேன் ஜாஸ்தி. மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கிறது தான் வேலையே, வாழ்க்கையே அப்படிதான். வாழ்க்கையே அதுதான். அந்த வார்த்தை உபயோகிப்பு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன, உங்களோட வந்து இந்த தென்பொதிகை, நான் வந்து பஸ்ல போயிட்டு இருந்தேன், ஒரு பொண்ணை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த ஒரு பாட்டு எழுதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஆக்சுவலாக எனக்கு வந்து சூப்பர் சிங்கருக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு லிட்டராக அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, தென்பொதிகை அப்படிங்கிறது யூஸ் பண்ணும்போது நம்ம அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். தென்பொதிகை உங்களுடைய பாடும்பொழுது அந்த உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, தென்பொதிய காத்த போல, அந்த தென்பொதிய காத்த போல லிட்டரலாக நல்லா இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலாக அது கதை அப்படி கிடையாது. நான் சொன்னதை வந்து ஜீ தமிழ் தெரியாமல் எடிட் பண்ணிட்டாங்க தப்பா. அப்படியா? என்னன்னா, நான் வந்து சொன்னல ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா. நான் வந்து 2010 காலேஜ் அட்மிஷனுக்காக நான் ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம், கன்னியாகுமரி போயிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி வந்து நாகர்கோயில் தான் காலேஜ். நாகர்கோயிலில் இறங்குறதுக்கு முன்னாடி அப்படிலாம் நான் மலையை பார்த்ததே கிடையாது. ஓகே, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவ்வளோ பெரிய மலை, அப்பா செமையாக இருக்குது. ஒரு ட்ரெயினில் போகும்போது தூரத்தில் அவ்வளோ மலை, ஃபுல்லாக மிஸ்ட்டு, சாரல் அடிக்குது. என்னாலாம் தாங்க முடியல, நான் பயங்கர பரவச நிலையில் போயிட்டேன். ஓகே, அந்த விஷயம், அந்த அழகான விஷயம் வந்து என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. இன்ன வரைக்கும் அது என்னை விட்டு போகவே போகாது. இப்போயும் நான் நாகர்கோவில் போனால் நான் அப்படி ஒரு சீனரி பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் போனது ஆகஸ்ட் மாதம்.
ஆகஸ்ட் மாசத்துல வந்து அப்படி ஒரு வெதரை நான் எதிர்பார்க்கல நாகர்கோயில்ல. அப்போ அத வந்து என் மைண்டுக்குள்ள இருந்துட்டே இருந்ததுனால, ஒரு பாட்டு நான் ஒண்ணு எழுத ஆரம்பிக்கும்போது, அது உவமையா வந்து உட்காந்துச்சு அந்த இடத்துல. ஓகே. அந்த பாட்டு லிரிக்ஸ்ல நான் எங்க விடுறேன்னு பார்த்தா, எல்லாம் மெட்டஃபரா தான் விடுறேன். எஸ். அவங்க மெட்டஃபர்ல எவ்வளோ அழகா கண்ணதாசன் என்ன மாரி எழுதுவாரு, எப்பா அந்த மாரி எழுதணும்டா நம்ம அப்படின்னு யோசிப்பேன். என் ஃப்ரெண்டு சிஎன்ஆர் மாரி எழுதணும்னு நினைப்பேன். கே.பிரவாசிக் மாரி எழுதணும்னு ஆ. ஆசைப்படுவேன். பிரதீப் குமார் மாரி எழுதணும்னு ஆசைப்படுவேன். ஆக்சுவலி கே.பிரவாசிக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிருக்காருன்னு ஆமா. வச்சுக்கலாம். ஆனா உங்களுடைய ஓல்டு சாங் ஒண்ணு, ஐ திங்க் வாலி படத்துல அஜித் சாருடைய சாங் நினைக்கிறேன். நீங்க பாடி உங்களுடைய பேஜ்ல போஸ்ட் போட்டிருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அந்த போஸ்ட்ல கே.பிரவாசிக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாரு. நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? கேப்ரன் நான் வந்து க்ளோஸ் நான் ஃப்ரெண்ட் 2016ல நான் ஒருத்த மட்டும் தான் ஆடியன்ஸா நின்னுருக்கேன் அவரோட ஷோக்கு. ஆமா, கே.பிரவாசிக்கியோடைய ஆடியன்ஸா நின்ன ஆமா. ஒருத்தர். நான் ஒருத்த மட்டும் தான் ஆடியன்ஸா நிப்பேன். யாருமே இருக்க மாட்டாங்க. லயோலா காலேஜ்ல ஒரு ஓகே. கார்னிவல் நடந்தது. ஆ. அவர் பெர்ஃபார்ம் பண்றாருன்னு தெரிஞ்சு நாங்க வேகமா ஓடுறோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும், ம், ம், கிட்டாரிஸ்டும். ம். போய் பார்த்தா ஒரு ஆடியன்ஸ் இல்ல. ம், பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பெர்ஃபார்ம் ம், பண்ணிருக்காரு. அது இன்னொரு பெரிய கதை. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ம். அந்த கம்பெனில வந்து அந்த கம்பெனி பேர் மெரிட்ஸ் காட் டேலண்ட்னு ஒரு ஷோ. ஓகே. அதுல வந்து எல்லாம் பாடுறவங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பாடினேன். ம். ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். ஓகே. ஃபைனல்ஸ்ல வந்து ஒருத்தர் போயிட்டு பேண்டா ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆஷ்லின்னு ஒரு பேர். அவர் வந்து ஹோட்டல் கலிஃபோர்னியான்னு ஒரு பாட்டு பாடுறாரு. ம். பாடி ஒரு மொத்தத்தையும் தூக்கி சாப்பிட்டாரு அவர். எல்லாம் பதறாங்க ஆடியன்ஸ்லாம். அப்போ வந்து அவனை பார்த்துட்டு வேற லெவல் பண்றான். அவன்கிட்ட போய் நான் எப்படி இப்படி பாடுறேன் மச்சான், ஐ அட்மையர் யுவர் வாய்ஸ், நீ நல்லா பாடுற அப்படின்லாம் சொல்லி என்ன சொன்னான். ப்ரோ இல்லை ப்ரோ, எப்படி ப்ரோ அழகாக கிட்டார்லாம் வாசிப்பாருங்க மச்சான், நீ கிட்டார் தூக்கு மச்சான் அப்படின்னு சொன்னான். அந்த கிட்டார் தூக்கு மச்சான்னு சொன்ன வார்த்தை வந்து என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப எப்போனா நம்ம தூக்குனது கிட்டார் தானா? தூக்குவோம் அப்படின்னு. ஹீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிரிக்ஸ், ஹீ ஸ்டாண்ட்ஸ் நிச்சயமா. ஃபார் த லைன்ஸ் ஹீ ரைட். எஸ், எஸ், ஆப்வியஸ்லி. நான் வந்து ஆனால் எப்படின்னா இப்படியா எழுதிங்க அப்படின்னு கேட்டால் அவர் வந்து அசால்ட்டா, ஏய் ப்ரோ நானே வந்து இங்கிலீஷ் எனக்கு பிடிச்ச இங்கிலீஷ் புக்கெல்லாம் படித்த வார்த்தையெல்லாம் எடுத்து போட்டு நான் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி பாட்டு எழுதிட்டு இருக்கேன், நீ என்ன அப்படின்னு. நான் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது, உங்கள் வெயிட் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சும்மா இருங்க. அந்த ஃபிராங்கி பாணியோடைய தாக்கம்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் வாட்டி எடுத்துருச்சு என்ன. amazing. என்னால அதுல இருந்து மீள முடியல. அதுல வேற அவர் முன்னாடி போகும்பொழுதே வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி ஒண்ணு ஆமா கொடுத்திருப்பாரு. ஆமா. என்ன இவரு சும்மா ஓவர் பந்தா கனத்த குடுக்குறாரு இதயம் பாட்டு. கொண்டவங்கலாம் யாரும் இதை பார்க்காதீங்க. பார்க்காதீங்க. ரொம்ப வருத்தமா இருந்தீங்கன்னா பார்க்காதீங்க. இது மேற்கொண்டு உங்கள வருத்தப்படும்போது ஹிஸ் என்ன வாய்ஸ் ஓவர் பில்டப் என்ன அப்படின்ற மாரி போனார். எனக்கு லைக் ஆக்சுவலா ஓவர் ஹைப் பண்ணி தான் நான் ஃபிராங்கி பாணி அப்படி என்ன இருந்திருக்கும். பிகாஸ் நான் ரொம்ப பாட்ட லேர்ன் பண்ணி கேட்பேன். ஆனா ஒரு விஷயத்த வந்து ஓவர் ஹைப் பண்றாங்கன்னா அது நீங்கள் எழுத்தாளராக இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் தேங்க் யூ ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு தேங்க் யூ. சூப்பர் சிங்கர் 9 வந்து நீங்க பாடின அந்த ஒரு சீசன் ஒரு பாதியிலே வந்து நீங்க அங்க இருந்து கிளம்பணும். உங்களோட ஜர்னி அங்கே ஸ்டாப் ஆகுது அப்படின்னாலுமே எனக்கு வந்து சான்க்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பா என்னன்னா கிராண்ட் ஃபினாலே. ஆமாம் நமக்கு ஹாரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஹாரிஸ் எதிர்க்க அவருடைய பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ஒரு ஒரு டீம் ஐ திங்க் 7 to 8 நினைக்கிறேன். ஆமாம் ஆட்கள் 6 இருந்தாங்க. பேர் நீங்க இருந்திருக்கு. 6 பேர். யாழினி எல்லாரும் பாடினீங்க. ஆமாம் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்து நீங்க பாடுறீங்க. அந்த விட்ட பாட்டை நீங்க பாடுறீங்க. அதுல ஒரு லைன் என்ன அப்படின்னா அந்த தெய்வத்துக்கிட்ட போனோம்னா வெண்ணிலவை பூவா வைப்பேனி அந்த சாங் நினைக்கிறேன். கரெக்டா? எப்படி அப்சர்வரா? சூப்பர் அப்சர்வரா. கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க, ஆ. ரொம்ப துல்லியமாக சொல்கிறீங்க. இப்படி அதுவும் ஒரு இல்லாம இன்டர்வியூ வந்ததுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். டேக் ஒன்னுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுல வந்து அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாதுன்றது லிட்டரலா இப்படி பார்த்துட்டு பாடி முடிச்சிட்டீங்க. அந்த 2 வார்த்தை பாடி முடிச்சிட்டீங்க. அடுத்த லைன் வந்து இன்னொருத்தவங்க பாடுறாங்க. ஹாரிஸ் இருக்காரு. அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் இருக்கு இல்லையா? அது உங்க முகத்துல நான் லிட்டரலா இப்படி பார்த்தேன். நான் அப்படி இப்படி ஒரு வந்து மாதிரி எக்ஸைட் ஆனீங்க. வீடியோ பண்ணுவேன்னு இருக்கு. நான் ஆ. எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னா என்னை வந்து கூப்பிடல ம். ஃபினாலேக்கு. எனக்கு கூப்பிடவே இல்லை. கூப்பிடல. ஆமாம் ஆ. நான் வந்து ஹாரிஸ் வராரு மச்சான், நான் போய் ப்ராக்டிஸ் போகிறேன், இது ஹாரிஸ் மெட்லி ஒன்று பண்ண ம். போகிறோம். ஏய் ஹாரிஸ் வராரா? நான் ஃபோனை போட்டு உடனே இங்கே பாருங்க ஹாரிஸ் தான் எனக்கு எல்லாமே, நான் பாட ஆரம்பிச்சதே ஆ. ஹாரிஸால தான், என்னையும் கூப்பிடுங்க தயவுசெய்து நானும் வரேன் அப்படி சொன்னதும் சரி நான் கேட்டு சொல்கிறேன். ரவுஃபா மேம்கிட்ட கேட்டு ஆ. அவங்க வந்து ஸ்வீட்டாக ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ரவுஃபா மேம்க்கு வந்து ஒரு ஒரு பழக்கம் பல வருஷமாக இருக்குது. ம். என்னென்னா அவங்க வந்து டார்க்காகிட்டு லைட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆ. போடுவாங்க. ஷீ லவ்ஸ் இட். அது ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு ப்ரெசன்ஸாக அவங்க நினைப்பாங்க. அவங்க வந்து எனக்கு இருக்கிறதுலே நர்வஸ் ம். ஜாஸ்தியாக இருந்தது அங்கே தான். ஓகே. அப்போ வந்து இவன் பாடுறான் ஃபஸ்ட்டு ம். வரி பாடுறாரு. இந்த ஒரு ஜென்மம் போதாதுன்னும் போது லைட்டு வந்து டார்க்லேருந்து எனக்கு அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு லைட்டு. அப்படியே லைட் அவர் மேலேயும் லைட்டு, என் மேலேயும் லைட்டு. எனக்கு வந்து நான் அப்படியே லைட்டை பார்க்குறேன். இந்த ஒரு ஜென்மம் போதாது 7 ஜென்மம், எடுத்தும் அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவது. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது? லைட் அவருக்கும் போடுறாங்க, எனக்கும் போடுறாங்க. இந்த நேரத்தில் நான் ஒரு பண்ணுறேன். ஐ ஃபெல்ட் தி சர்க்கிள் ஃபர்ஸ்ட் ஓகே. டைமாக லைஃப்பில். மியூசிக் ஆரம்பித்து எதுக்காக ஆரம்பித்தோம், என்னன்னு சொல்லி ஆரம்பித்தோம்,
சரி ஓகே அட்லீஸ்ட் செமி சர்க்கிள் ஆ அவருக்கு பாடல, அவர் முன்னாடியாவது பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அந்த மாதிரி அது பயங்கரம். நான் போய் காலில் விழுந்துட்டேன் நான் அப்படியே போய். அதெல்லாம் படத்துல காமிக்கல. இல்ல போய் அந்த விழுந்து, பாடி சார் முடிச்சு அந்த இதுவே எனக்கு என்னால நீ- பார்க்க முடிஞ்சது ஆமா லிட்டரலா. சார் எனக்கு நீங்க தான் சார் எல்லாமே அப்படின்னு எல்லாமே. எல்லாம் என்னையே பார்க்குறாங்க மொத்த ஸ்டுடியோவும். நான் அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு நாள் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். டெக்ஸ்ட் பண்ணதான் சார் ஹாய் சார் நான் ஐ ரிமெம்பர் அப்படின்னு சார் போதுமானது அதுவே இதுவே போதும். ஆமாம். செமி சர்க்கிள் இன்னும் கொஞ்சம் வட்டம். அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட சார் எனக்கு வந்து உங்கள் ஷோவில் பாடணும் ரொம்ப ஆசை, ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, உங்கள்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் வேறு வழியே எனக்கு தெரியல, எனக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் பார்த்துட்டாரு. ரிப்ளை பண்ணல. ஓகே வீல் ஃபைண்ட் த டைம் டு போய் அவருக்கு பாடியா ஆகணும். அது வேறு வழி கிடையாது, பாடி தான் ஆகணும்னா பாடி தான் ஆகணும். அது நேரம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தட் வாஸ் அன் அமேசிங் மொமெண்ட் இன் மை லைஃப். நைஸ். அதனால் மறக்க முடியாத, நிச்சயமா. மறக்கவே முடியாதுன்னு இல்லை, ஒரு நாள் ஏதாவது ஒரு சொல்ல ஒரு ஸ்பெஷலான நாள் சொன்னால் அந்த நாளை அந்த நாளை சொல்ல சொல்வீங்க. முடியும். ஆமாம். ஓகே. இத்தனை ரவுண்ட் கடந்து வந்திருக்கீங்கல்ல, நான் வந்து உங்களுக்காக ஒரு சில ரவுண்ட் எல்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறேன், அது வந்து என்ன பாட்டு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ரெடியாக இருக்கீங்களா? தெரியுமே வாராயோ வாராயோ, இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. இல்லை நான் வந்து நிஜமாக கஷ்டமாக கொடுக்குறாதுன்னு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கஷ்டமாக கூட தான் ஒரு செகண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. சான் சான். ஓகே பாடிட்டீங்களா அந்த வாராயோ வாராயோ? வாராயோ வாராயோ காதல் கொள்ள, பூவோடு பேசாத காற்றே இல்லை, ஏன் இந்த காதலோ நேற்று இல்லை, நீயே சொல் மனமே, நீயே சொல் மனமே. ஓகேவா? ஓகே. ஓ இவரு தான் பாடுவார். ஓகே அடுத்தது. இது வந்து ஈஸி. அதுவா? சரி எடுத்துட்டேன். லிரிக்ஸ் எடுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் ப்ரோ உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும்ல, எல்லாருக்குமே தெரியுற பாட்டாவே பாடுங்க பாடுங்க. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன்னிரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே, காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன, காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர் வீழ்ச்சியானே, வெண்பனி மலரே. I was so happy when this movie got released. ஷான் ரோல்டன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. ஓகே இப்போ வந்து மியூசிக் கேட்டு நம்ம பாட்டு அந்த ரவுண்ட் கடந்து வந்தாச்சு. அடுத்தது என்னன்னா படம் பார்த்து நீங்கள் ஒரு பாட்டு சொல்லணும். எனக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கிரியேட்டிவ் மூலவையும் வச்சு ஏதாவது ரப்லாம் பண்ணியிருக்கீங்களா? பாருங்க. ஓ இந்த மாதிரி கடைசியாக விஜய் டிவி கனெக்ஷன் எங்கு நாக்கு ஜகனண்ணா, ஐயோ எங்கு நாக்கு ரூ வேட்டி. தமிழில் யோசி, இங்கிலீஷில் யோசிங்க, மாற்றி மாற்றி யோசிங்க, பாட்டு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்ன? மை. மை. அடுத்து நாக்கு. ஒரே ஒரு வார்த்தையோட ஃபிக்ஸ் பண்ணுங்க. கு மைக்கு. ஏங்க மைனா. மைனாரு. மைனரு வேட்டி கட்டி. ஐயோ. மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம். மாலா. இது வந்து ஒரு செலிப்ரேஷனுக்காக நம்ம பாடுற பாட்டு. ஓகே இந்த பிறகு பிக்சரையும் காமிச்சு க்ளூவையும் நான் கொடுக்குறேன். ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஜாலியான பாட்டு. பழங்கள் மா மா லா மாலா. மாலா அந்த மாலா கிடையாது, மாலை. இதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிருங்க சார். ஓ ஓகே ஓகே சரின்னு சொல்லிட்டீங்களா? ஆமாம். அப்போ தான் வந்து தப்பாக பாடிட்டீங்களா? இல்லை கரெக்டாக தான் பாடுவேன். மனசோ இப்ப தந்தி அடிக்குது, மாமன் அடிக்க மத்தால டும் டும், சிரிப்போ இல்ல மின்னல் அடிக்குது, ஆசை பொண்ணுக்கு அச்சத டும் 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 டும். பூ
புதுசா ஒரு வெக்கம் முளைக்குது, புடிச்சா ஒரு வெப்பம் அடிக்குது. வேட்டி ஒண்ணு சேலையத்தா கட்டி சிக்கி கட்டி தவிக்குது. மாலட்டம் டம் மஞ்சரட்டம் டம் மாத்தி அடிக்க மங்களட்டம் டம் ஓலட்டம் டம் ஒதுக்கட்டம் டம் ஓங்கி தட்டிக்கு முத்திக்கிட்டம் டம். சார் எனக்கு இந்த வெர்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிதான் நாங்கள் பண்ணோம் அந்த வீடியோ. நைஸ் நைஸ். ஐயோ ஐயோ நல்ல பாட்டா இருக்குமா? காதல் பாட்டு. போன பாட்டு கண்டிப்பா மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும். காதல் பாட்டு. வெயில் வெயில்ல நமக்கு என்ன கிடைக்கும்? தமிழ் டீச்சர் மாதிரி ஆயிட்டு அடுத்த அனல் மேலே பனித்துளி அப்படின்னு இருக்கு. பரவாயில்லையே, நம்ம ஆளுக்கு கொஞ்சம் தான் வந்து திக்கும், எடுத்துட்டாருன்னா பாடிடுறாரு. சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையா அந்தி மாலையில் உலாவினோம், அது உனக்கு நினைவில்லையா? என்ன மாதிரியான நான் ஆல்பம்? உங்களுக்கு காட்டும் பொழுது கூட இது வந்து காதல் பாட்டு அப்படின்னா அது சம்திங் உங்களுக்கு வேற விதமா ஒரு கனெக்ட். ஆமா. ஸ்பெஷலான சாங். அதனால் மியூசிக் வந்து எதை பண்ணணுன்னே தெரியாது. ஓகே, அடுத்ததும் ஒரு ஹாரிஸ் தான். இதை நீங்க பாடிக்கிட்டா நம்ம இந்த ரவுண்ட் நம்ம ஷாட். நிலா நெருப்பு நாக்கு. கரெக்ட். துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தார், துலாபாரம் தோற்காதோ பேரழகே. முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேனோ உயிரே. தேங்க்யூ. இதுக்குதான் ஹாரிஸ் ஃபேன்னு தெரிஞ்சுக்கிறது. கேட்டிங்களா யார் ஃபேன்? இந்த ஆல்பம் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. ஸோ இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இந்த படத்துக்குள்ளேயே கூட. அதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன். நிச்சயமா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வரியும் வந்து ஏதோ ஒரு எமோஷன் கூட நம்ம கூட கண்டிப்பாக. ஒவ்வொரு பாட்டுக்கு முன்னாடி ஒரு கம்போசர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவ்வளோ என்ன பொறுத்த வரைக்கும் லிரிசிஸ்ட் ஸ்ட்ராங் அவ்வளோ இருக்கணும், நிச்சயமாக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட வருத்தம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இல்லை அப்படி இல்லை, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. நீங்கள் இப்போ வந்து பழைய பாட்டு கேட்குறோம், பழைய பாட்டு கேட்கும்போது அது வைரமுத்துவா இல்லை வாலியா அப்படின்னு நம்ம ஒரு 4 பேருக்குள்ளே யோசிக்கிறோம்ல. அப்போ அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. அவங்க டாமினேட்டிங்காக இருந்திருக்காங்க, அவங்க பயங்கரமாக உழைச்சிருக்காங்க, அவங்க பயங்கரமாக படிச்சிருக்காங்க, அவங்க அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. அதனால் நம்ம அந்த காலத்து பாட்டு கேட்டாலே, இளையராஜா டைம் பாட்டு கேட்டாலே இதில் யாராவது இருப்பாங்களோன்னு தேடுறோம். அந்த மாதிரி இந்த டைமில் வந்து இருக்கிற லிரிசிஸ்ட்டை பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ யுகபாரதி எழுதுவார், பயங்கரமாக எழுதுவார். எனக்கு யுகபாரதியோட லைன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பயன்படுத்த மாட்டாங்கன்றதான் பிரச்சனை. அவங்களெல்லாம் எழுத்தாளர்கள் தான் இருக்காங்க. இப்போ 2000க்கு ஆரம்பித்த பிறகு நம்ம மைண்ட் எங்கே போவோம்? யார் தேடும்? நம்ம நாமத்துக்குமாரை தேடும், யுகபாரதியான்னு தேடும், இவங்க கபிலனான்னு தேடும். அப்போ இருந்திருக்கு. we are not celebrating them now. ஏன்னா இந்த காலத்தில் அப்படி இல்லைன்னு எனக்கு தோணுது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாமுத்துக்குமாரை வந்து இப்போது கொண்டாடுறோம். அவர் வந்து நோ மோர் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இப்போ கொண்டாடுறோம். ஒரு வேளை இருக்கும்போது நம்ம அவரை கொண்டாடிட்டு தவறிவிட்டோமோ அப்படிங்கிற இருக்கும். எனக்கு வந்து நாமுத்துக்குமாரெலாம் பீக் ஆனது எந்த டைம்னா 7G ரெயின்போ காலனி. என்னுடைய மிகப்பெரிய ஃபேவரட்டான படம்னா 7G. அதுலேயும் வந்து அந்த லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று வரும்ல, நினைத்து பார்த்தால் அதில் வந்து 2 வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா ஃபீமேல் வெர்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, மேல் வெர்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேல் வெர்ஷனில் அவனுக்குள்ள ஒரு ரொம்ப சொல்ல முடியாத ஒரு வருத்தம் இருக்கும். எல்லாமுமா நினச்ச ஒரு பொண்ணு போயிட்டா, இதுக்கப்புறம் அவள் கிடையாது, எல்லாமே இப்படி நான் இவ்வளோ ஆசை வச்சுருந்தேனே, அவனுக்குள்ளே அந்த ஒரு தவிப்பு இருக்குல்ல, ஒவ்வொன்றா அந்த வரியில் கேட்பான். ஏன் இது இப்படி இருந்து நினைக்கணும், இப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஃபீமேல் வெர்ஷனில் நாமுத்துக்குமார் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பான். இவன் கேட்குறது எல்லாத்துக்கும் இவன் பதிலாக சொல்லுவான். இவன் வந்து தோள்கள் சாய்ந்து கதைகள் பேச முகமும் இல்லை இங்கே அப்படின்னு சொல்லுவான். அவன் இதுக்கு பதில் கொடுப்பான் அந்த லைனில். எனக்கெல்லாம் எப்படா இப்படி யோசிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான். லைக் எந்த ஒரு சுச்சுவேஷன் எடுத்தாலும் நாமுத்துக்குமார் ஏதோ ஒரு இடத்துல வந்து கலந்துருவார். காதல் தோல்வியை சொல்கிறதா இருக்கட்டும், வாழ்க்கையோடைய அதீத ஒரு உச்சத்தோடைய ஆசையை சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். விரக்தி. அதுவும் இல்லாமல் அந்த படத்துலேயே வந்து ஒரு பாட்டில் வந்து வரும், கடைகளுடைய பெயர்களில் உன்னுடைய பெயரை பார்த்தா மனசுக்குள்ள ஏதோ ஒரு குதூகலம் வரும் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் வந்து 90s கிட்ட ஆக்சுவலாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கவங்களால அது மீன், இப்போதான் வந்து ஃபுல்லாமே இங்கிலீஷில் போர்டு வச்சுட்டாங்க. முன்னாடியெல்லாம் மாலா ஸ்டோர்ஸ், சரவணன் மளிகை கடை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது லைக் அவங்களுடைய க்ரஷ் நேமு, அவங்க லவ் பண்ணுறவங்க மனதுக்கு நெருக்கமான ஒருத்தவங்களை பார்க்கும்பொழுது கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு 90s கிட்ட அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணது உண்டு. இருந்தாலும் வந்து 90s தான் போய் சொல்கிறது. சரி, அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்டது இருக்கு. நினைத்து நினைத்து பார்த்தேன்
நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ